கொடூர போரின் உச்சக்கட்டம் திருப்புறம்பயம் போர். இந்த போர் நடக்காவிடில் சோழர்கள் தமிழ் வரலாற்றில் இருந்தே மறைந்து போயிருப்பார்கள். பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே 3 நாட்கள் இடைவிடாது தொடர்ந்து நடந்த இந்த போரில் சுமார் 4 லட்சம் வீரர்கள் வீர மரணம் அடைகிறாங்க. 9ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ராஜ்யம்னா அது பாண்டியர்களும் பல்லவர்களும். இந்த காலகட்டத்துல சோழர்கள் இந்த பெரிய அரசர்களின் கீழ் திரை செலுத்தி வந்த சிற்றரசர்களா இருக்காங்க. அப்போதுதான் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே போர் அறிவிக்கப்படுது. இந்த போர்ல பல்லவர்களுக்கு ஆதரவாக சோழர்களும் பாண்டியர்களுக்கு ஆதரவா முத்திரையர்களும் களமிறங்குறாங்க. மேலும் பல்லவ மன்னன் அபராஜித்தனுக்கு துணையாக கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதி வராரு. அந்த நேரத்துல விஜயாலய சோழ மன்னருக்கு 2 கால்களும் செயல் இழந்ததால் தனது மகனை போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிறாரு. 1ஆம் ஆதித்தன் சோழ படையில மாதண்ட நாயக்கரா விஜயாலய சோழனின் மகன் களமிறங்குறாரு.